சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இதுவரை இல்லாத உச்சத்தில் விற்பனையாகிறது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 15 ரூபாய் விலை உயர்ந்து 11,400 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 120 ரூபாய் விலை அதிகரித்து 91,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் விலை உயர்ந்து 171 ரூபாய்க்கும், 1 கிலோ 1000 ரூபாய் விலையேற்றம் கண்டு 1,71,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியாவில் சூரிய ஒளி இருக்கும் நேரம் கடந்த 30 ஆண்டுகளில் கணிசமாக குறைந்துள்ளதாக வானிலை மைய ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. அடர்த்தியான மேகமூட்டம் அதிகமாக இருப்பது, ஏரோசோல் எனப்படும் துகள்கள் காற்றில் அதிக அளவில் கலப்பதால் சூரிய ஒளி நேரடியாக பூமியில் படுவது குறைவாக இருப்பது ஆகியவையே இந்நிலைக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. 1988 ஆண்டு முதல் 2018 ஆண்டு வரை வட இந்தியாவின் 9 இடங்களில் உள்ள வானிலை மைய தரவுகள் அடிப்படையில் இப்புள்ளி விவரம் தெரியவந்திருக்கிறது. வட இந்தியாவில் ஆண்டுக்கு 13.1 மணி நேரமும், மேற்கு கடலோர பகுதியில் 8.6 மணி நேரமும் சூரிய ஒளி தென்படும் நேரம் குறைந்திருப்பது தெரியவந்திருக்கிறது. சென்னை, மசூலிப்பட்டினம், புவனேஸ்வர் ஆகிய கிழக்கு கடலோர பகுதிகளில் 4.9 மணி நேரம் சூரிய ஒளி வீச்சு குறைந்திருக்கிறது. இதனால் விவசாயம் முதல் சூரிய ஒளி மின் உற்பத்தி வரை பல வகையான பாதிப்புகள் ஏற்படும் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் மேலும் 2 குழந்தைகள் சிறுநீரக கோளாறு காரணமாக உயிரிழந்தனர். விஷால் என்ற 5 வயது குழந்தையும், மாயங்க் என்ற 4 வயது குழந்தையும் உயிரிழந்தனர். இதையடுத்து சிறுநீரக கோளாறு மரணங்கள் 22ஆக அதிகரித்துள்ளது. நச்சுத்தன்மை வாய்ந்த இருமல் மருந்தை குடித்ததால் இறப்பு நேரிட்டதாக கூறப்படுகிறது. இதே இருமல் மருந்தை குடித்த மேலும் பல சிறுவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவ்விவகாரத்தை சிறப்பு புலனாய்வு காவல்துறை விசாரித்து வருகிறது. மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் இருமல் மருந்து குடித்து குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்தில் தனியார் மருந்து நிறுவன உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் செயல்பட்டு வரும் ஸ்ரீசன் தனியார் மருத்துவ நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ரிப் என்ற இருமல் மருந்தை உட்கொண்டு மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் 20க்கும் அதிகமான குழந்தைகள் உயிரிழந்தன. இந்நிலையில் மருந்து நிறுவன உரிமையாளரான ரங்கநாதனை சென்னை அசோக் நகர் போலீசார் உதவியோடு மத்திய பிரதேச போலீசார் கைது செய்தனர். மத்திய பிரதேசத்தில் இருமல் சிரப் மருந்து அருந்திய 20 குழந்தைகள் உயிரிழந்ததற்கு தமிழ்நாடு அரசின் கடும் அலட்சியமே காரணம் என மத்திய பிரதேச பொது சுகாதாரத்துறை அமைச்சர் நரேந்திர சிவாஜி பட்டேல் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் மருந்து நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ரிப் என்ற இருமல் மருந்தில் நச்சுப் பொருட்கள் இருந்ததாகவும், அதை அருந்தியதுதான் குழந்தைகளின் உயிரிழப்புக்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்படும் மருந்துகளை ஆய்வுக்குட்படுத்த வேண்டியது மாநில அரசின் பொறுப்பு என்றும் அமைச்சர் பட்டேல் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி மீது காலணி வீச முயன்ற ராகேஷ் கிஷோர் வழக்கறிஞர்கள் சங்கத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். கடுமையான தவறான நடத்தை என்ற குற்றச்சாட்டில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்திலிருந்து ராகேஷ் கிஷோர் நீக்கப்பட்டுள்ளார். ராகேஷ் கிஷோரின் செயல் வெறுக்கத்தக்கது, ஒழுங்கற்றது மற்றும் வரம்பு மீறியது என வழக்கறிஞர் சங்கத்தின் செயற்குழு கூறியுள்ளது. மேலும் இந்நிகழ்வு நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களிடையிலான நல்லுறவை பாதிக்கும் செயல் என்றும் வழக்கறிஞர் சங்க உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களோடு இணைந்து 112 கப்பல்களை தயாரிக்க உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. வெளிநாட்டு கப்பல் நிறுவனங்களுக்கு ஆண்டு கட்டணமாக 6 லட்சம் கோடி ரூபாய் வரை செலவிடப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்நிய செலாவணி தொகையை குறைக்கும் முயற்சியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2047 ஆண்டிற்குள் 31 லட்சம் கோடி ரூபாயை மிச்சப்படுத்த அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மருடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். மும்பையில் நடைபெற்ற இப்பேச்சுவார்த்தையில் வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து பேசப்பட்டதாக தெரிகிறது. பிரிட்டனிலிருந்து செயல்படும் காலிஸ்தான் குழுக்களை கட்டுப்படுத்துவது, விஜய் மல்லையா, நீரவ் மோடி போன்ற தேடப்படும் குற்றவாளிகளை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புவது குறித்தும் இருவரும் பேசியதாக தெரிகிறது. கடந்த ஜூலை மாதம் இந்தியா பிரிட்டனிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகிய நிலையில் இருதரப்பு உறவுகள் மேம்பட்டுள்ளன. அமெரிக்காவின் வரி நெருக்கடிகளுக்கிடையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் மிக்கதாக அமைகிறது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு உள்துறை அமைச்சர் வஞ்சகம் செய்வார் என மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமித்ஷாவை நம்ப வேண்டாம் என்றும், ஒரு நாள் அவர் உங்களுக்கு மீர் ஜாஃபராக மாறுவார் என்றும் மமதா ஒப்பீடு செய்துள்ளார்.
அமித்ஷா செயல் பிரதமரை போல அதிகாரத்தை தாண்டி செயல்படுவதாகவும் அவர் உத்தரவின் பேரிலேயே தேர்தல் ஆணையத்தின் பணிகள் நடப்பதாகவும் மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். 8ஆம் நூற்றாண்டில் வங்காளத்தில் நவாபை காட்டிக் கொடுத்த தளபதியின் பெயர் மீர் ஜாஃபர் என்பது நினைவு கூற வேண்டியுள்ளது. மேற்கு வங்காள மாநிலம் டார்ஜிலிங்கில் பெய்த பலத்த மழை காரணமாக தேயிலை தோட்ட தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பலர் இறந்த நிலையில் தேயிலை செடிகளும் மழையில் நாசமாகியுள்ளன. தேயிலை தோட்ட பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் அவற்றில் மேற்கொண்டு செடி வளர்ப்பதும் இயலாத ஒன்றாக மாறியுள்ளது. இந்த மழை மற்றும் மண் சரிவு காரணமாக 50 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தேயிலை நிறுவனம் சங்கம் கூறியுள்ளது. இந்தியாவில் தேயிலை தொழிலில் சிறந்து விளங்கும் டார்ஜிலிங் உலக தேயிலை சந்தையில் முக்கிய பகுதிகளில் ஒன்றாகும். வடக்கு வியட்நாமை தொடர் கனமழை புரட்டி போட்டுள்ளது. மேட்மோ புயலின் காரணமாக வடக்கு வியட்நாமில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதில் கடுமையாக பாதிக்கப்பட்ட தாய் நிகியேன் மாகாணத்தில் காவ் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. இதேபோல காவ்பாங் மற்றும் தான்போவா மாகாணங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தாய் நிகியேன் மற்றும் தான்போவாவில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு 4 மாயமாகியுள்ளனர். வடக்கு வியட்நாமில் வெள்ளத்தால் 4800க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் கூறியுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள $5.3 மில்லியன் மதிப்பிலான அவசர கால உதவித் தொகுப்பை வியட்நாம் பிரதமர் ஃபாம் மின் சிங் அறிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுள்ள இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு அங்குள்ள பூர்வ குடிமக்கள் வரவேற்பு அளிக்கும் காணொலி வைரலாகியுள்ளது. அந்நிய நாட்டு விருந்தினரை தம் நாட்டுக்கு வரவேற்கும் வகையில் இந்த வரவேற்புச் சடங்கை ஆஸ்திரேலிய பூர்வ குடியினர் நடத்துகின்றனர். நடனமாடியும் பூர்வ குடிமக்களின் வாத்தியத்தை இசைத்தும் ராஜ்நாத் சிங்குக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக ராஜ்நாத் சிங் ஆஸ்திரேலியா சென்றுள்ளார். பாகிஸ்தானின் கேபர் பக்துங்வா மாகாணத்தில் தெஹ்ரிக்-இ-தாலிபான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட ராணுவ நடவடிக்கையில் 11 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் மற்றும் 19 பயங்கரவாதிகள் என 30 பேர் கொல்லப்பட்டனர். ஆப்கானிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ள இந்த மாகாணத்தில் பயங்கரவாதிகள் குறித்து தகவல் கிடைத்ததை அடுத்து அவர்களை ஒழிக்கும் நோக்குடன் இந்த நடவடிக்கை தொடங்கப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்பகுதியில் தேடுதல் வேட்டை தொடர்கிறது. கோவை புதிய பாலத்திற்கு ஜிடி நாயுடு என சாதி பெயருடன் சேர்த்து பெயர் வைத்துள்ளதாக எழுந்துள்ள சர்ச்சை குறித்து ஜிடி நாயுடு குடும்பத்தினரோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் ஏவவேலு தெரிவித்தார். பொதுவாக அவர் குறிப்பிடுகிற பொழுது எல்லாரும் அப்படிதான் குறிப்பிடுறது. அந்த அடிப்படையில் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அது என்ன பண்ணலாம்னு அவங்க குடும்பத்தில் இருக்கிறதையும் கலந்து பேசி முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்வார்கள். இப்போத்தைய பொறுத்தளவு கோயம்புத்தூரில் கேள்வி கேட்குற உங்களே கேட்டிங்கன்னா அவர் பேர் என்னான்னு கேட்டால் அவர் ஜிடி நாயுடு அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய காலங்கள் என்பது கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலத்தில் கடந்த காலங்கள். ஆனால் அவர் பெயர் அப்படித்தான் இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். அது மீண்டும் அது மாற்றம் செய்யணும்னா அவங்க குடும்பத்தினர்களும் சேர்த்து கலந்து பேசி தான் முடிவு செய்யணும். தெரு பெயர்களில் சாதியை நீக்க வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுவிட்டு மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு என்ற சாதி பெயரை வைப்பதுதான் திராவிட மாடலா என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் சென்னையில் நந்தனம் சாலைக்கு முதலில் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் சாலை என பெயர் வைத்துவிட்டு அதன் பிறகு அதை முத்துராமலிங்கனார் சாலை என்று மாற்றிய திமுக அரசு பாலத்திற்கு சாதியோடு பெயரை சூட்டுவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை அவினாசி சாலை மேம்பாலத்திற்கு தீரன் சின்னமலை பெயர் சூட்ட வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக, பாஜக, தவேக கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டதாக அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அதில் சிலர் தவேக கொடியுடன் பங்கேற்றனர். அதனை சுட்டிக்காட்டிய பழனிசாமி கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டதாக கூறினார்.
ஸ்டாலின் அவர்களே, நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க, கூட்டணி தேவைதான். ஆனா அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க, கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, எழுச்சி ஆரவாரம். ஸ்டாலின் அவர்களே, கோமராபாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சிக்கிட்டு போகுது. கரூர் துயர விவகாரத்தில் கூட்டணிக்காகவே அதிமுகவும் பாஜகவும் விஜயை தாங்கி பிடிப்பதாக நாதக நிர்வாகி இடும்பவனம் கார்த்தி விமர்சித்துள்ளார். தாவேகாவுடனான கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போடப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி பேசியதை அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் 41 உயிர்களை பலிகொண்ட பேரவலத்தில் விஜயை அதிமுக பாஜக தாங்கி பிடிப்பது கூட்டணிக்காகத்தான் என விமர்சித்துள்ளார். சென்னை நீலாங்கரையில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் கைது செய்யப்பட்டார். காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு செல்போனில் தொடர்பு கொண்ட நபர் விஜய் வீட்டில் வெடிகுண்டு இருப்பதாக கூறிவிட்டு இணைப்பை துண்டித்துள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் உடனடியாக விஜய் வீட்டில் முழுமையாக சோதனை நடத்தியதில் அது புரளி என தெரியவந்துள்ளது. இந்நிலையில் மதுபோதையில் மிரட்டல் விடுத்த முகமது சஃபீக் என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தாவேக தலைவர் விஜயின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் கரூருக்கு செல்ல பாதுகாப்பு கோரியிருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ஏன் அவர் பார்க்கலாம், அவர் போயிருந்தா அவருடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அவரையும் யாராவது ஏதாவது பண்ணிடக்கூடாதனால தான் பாதுகாப்பு கேட்டு கொடுத்துருக்காங்க. அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்து அவர் அந்த மக்களை போய் சந்திக்கணும். மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட மேயரின் கணவர் பொன் வசந்திற்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த 4 வாரங்களுக்கு தினமும் மதுரை நகர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என அவருக்கு நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. சொத்து வரி முறைகேடு தொடர்பாக ஆகஸ்ட் 12ஆம் தேதி கைது செய்யப்பட்ட பொன் வசந்த் உடல்நிலையை காரணம் காட்டி ஜாமீன் கோரியிருந்தார். மருத்துவமனையில் உள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார். உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை 1000 விளக்கு அப்பல்லோ மருத்துவமனையில் வைகோ சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை திருமாவளவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் நேரில் சந்தித்தனர். அப்போது திருமாவளவனிடம் அரசியல் நிலவரம் குறித்து வைகோ கேட்டறிந்ததாக விசிக நிர்வாகிகள் தெரிவித்தனர். காங்கிரஸ் கூட்டத்திலும் தாவேக கட்சி கொடி பறப்பதாக குறிப்பிட்டுள்ள காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தங்கள் கூட்டத்தில் கொடி பறப்பதால் கூட்டணி என கூற முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். எங்க கூட்டத்தில் கூட தான் தாவேகா கொடி பறந்தது நேற்றுக்கு. அதுக்காக நாங்கள் சொல்ல முடியுமா? அவர் ஒரு பகல் கனவு கண்டுட்டு இருக்காரு. அவர் பகல் கனவு பலிக்காது. அதுக்குன்னா அதிமுகன்றது அமித்ஷா திமுக மாறிடுச்சு. அது அதனால அவர் அங்கே தான் எதனா எதிர்பார்க்க முடியும். மக்கள்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது, வேற கூட்டணிக்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது.